இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. அன்பு சகோதரர், அவர் தலைமை ஏற்கிறோம். நேற்று வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் மறந்துடுமா? நாங்க அப்புறம் என்ன யோகியத்திற்கு மத்த கட்சிகளை பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்களும் மறந்துருங்க. டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பேர் என்ன தெரியுமா? முகமூடி பழனிசாமின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னார். எங்களை நடு ரோட்ல என்னையும் எங்க சித்தியும் நிறுத்திய இந்த அயோக்கியனை 2ல் 1 பார்க்கணும்னு சொல்லிதான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சொன்னாரா இல்லையா? அப்புறம் திடீர்னு என்ன பாசமடை பொங்குது? மக்கள் காரி துப்ப மாட்டதெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒத்துக்குவாங்களா? குற்றவாளிகளாக இருப்பவர்கள், அக்யூஸ்ட், இவர்களை எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு எப்படி ஊழல ஒழிப்பீங்க நீங்க? 300 சி மாறி இருக்கு. ஒரே ஷாக்கா இல்ல? காலையில உங்களுக்கு 300 சி மாறி இருக்கான் சார். அப்ப அந்த அதிமுக இருந்த ஓபிஎஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன அண்ணன், எங்க அம்மா சின்னம்மா நான் இருக்கிறது திமுகவுக்கே தெரியல அப்படின்னு. உன் கட்சிக்காரனுக்கே நீ இருக்கிறது தெரியல, பக்கத்துல இருக்கவனுக்கே தெரியல, திமுகவுக்கு போய் அது சொல்லுது. அது என்னாச்சு? 2 இன்ஜின் தான் இழுக்கும்னு சொல்லிட்டாரு. அது வரை கிளியர் பண்ணிட்டார். அந்த இன்ஜின் இழுக்கணும்னா விசில் அடிக்கணும். விசில் அடிச்சாதான் இன்ஜின் முன்னாடி போவோம், விசில் அடிச்சாதான் இன்ஜின் பின்னாடி போவோம். எந்த விசில்? ஐயோ தலையில அடிச்சுக்கணும். நேத்தி இவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு திருக்குறளை சொல்லி கண்ணாபண்ணான்னு போயிடுச்சு. அந்த சேக்கிடார் கம்பராமாயணத்தை எழுதுற மாதிரி அந்த திருக்குறளை சொல்ல வராம தடுமாறுறார். இவரை யார் கேட்டா திருக்குறள் எல்லாம் சொல்ல சொல்லி? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக தான் ஒன்றிணைஞ்சிருச்சு, அப்புறம் என்ன ஒன்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழு? அதிமுக ஒருங்கிணைச்சிச்சா? பெரிய மகிழ்ச்சியான செய்தி தானே. அப்ப அந்த அதிமுக இருந்த ஓபிஎஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன அண்ணன், எங்க அம்மா சின்னம்மா சொல்லுத நான் இருக்கிறது திமுகவுக்கே தெரியல அப்படின்னு. உன் கட்சிக்காரனுக்கே நீ இருக்கிறது தெரியல, பக்கத்துல இருக்கவனுக்கே தெரியல, திமுகவுக்கு போய் அது சொல்லுது. அது என்னாச்சு? சின்னம்மா என்ன ஆனாங்கோ, ஓபிஎஸ் என்ன ஆனாரு, அப்ப எங்க இணைஞ்சிருச்சு, நாங்கெல்லாம் என்ன ஆனோம், எப்படி இணைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? ஒரு தகவல் இப்ப காலையில ஒரு செய்தி ஊடகங்கள்ல பரவுது. ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த தர்மர் அவர் இன்று மாலை அவர் சேர்ந்துட்டார் நினைக்கிறேன் சார். சார் அவர் சேர வேண்டிய அவசியமே இல்லை தர்மர். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கல. அவர் அப்படியே ராஜ்யசபாவுடைய மேல் சபை உறுப்பினராக தான் கண்டினியூ பண்றாரு. அவருக்கு ஏதோ லோக்கல் பிரச்சனை, அங்க ராமநாதபுரத்தில் இருக்க லோக்கல் இஷ்யூ முடியல அவரால். ஸோ ஒன்னு எம்பியும் காப்பாத்திக்கணும் வேணும்னு பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க. அதனால எல்லாம் முடிவு பண்ணிட்டு, நான் தான் சொன்னேனே எங்க அண்ணன் வந்த மாட்டை கட்டவும் மாட்டாரு, போன மாட்டை தேடவும் மாட்டாருன்னு. அதனால அவரையும் விட்டாரு. அவரு ஆல்மோஸ்ட் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க. ஆல்ரெடி அண்ணா திமுக தான் இருக்காரு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் இருக்காரு. ஓபி ரவீந்திரநாத் எடுத்தாங்க, அது மாதிரி அவர் எடுக்கல ஏடிஎம்கேல. அதனால அவர் லோக்கல்ல இருக்க அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு கூட இருக்க ஆதரவாளர்களுக்கு என்ன பண்றதுன்னு நிலைமையில போறாரு. பட் அவரால் தான் இந்த யுத்தமே ஸ்டார்ட் ஆச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கட்சி பிளவுங்கிறது எனது அன்புக்குரிய சகோதரர் தர்மரால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அது அவர்களது விருப்பம். சரி, ஆகவே அங்க அவர் லோக்கல் பிரச்சனைங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டம் நேற்று நடந்தது மதுராந்தகத்தில். அது பாஜக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் பங்கேற்றாங்க. கூட்டணியில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி உள்ள கருத்து வேறுபாடு எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னார் டிடிவி தினகரன். நேரில் சந்திக்கல. இப்போ நேற்று அந்த பொதுக்கூட்ட மேடையில் 2 பேரும் கை கொடுத்து பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பும் நடந்தது. எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு மோடி சொன்னாரே தவிர, இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க தில்லுமுள்ளு பார்ட்டி தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாரா? சொல்லலையே. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது மே ஆத்மி எடப்பாடி பழனிசாமிக்கா முக்கியமந்திரின்னு சொன்னாரா? சொல்லலையே. அவர் நேரா அவர் பாயிண்ட்ல இருந்துட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? 2 இன்ஜின் தான் இழுக்கும்னு சொல்லிட்டார். அது வேற கிளியர் பண்ணிட்டார். நாங்க ஒரு இன்ஜின் டம்மி இன்ஜின் பின்னாடி இருக்கும், இழுத்துட்டு போற இன்ஜின் முன்னாடி இருக்கும். ஆகவே அதை மீனிங் பண்ணி 2 இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு.
டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின் ரெட்டை இன்ஜின் சொன்னா டபுள் இன்ஜின் நீங்க ரெண்டு ஒண்ணுதான், ஒண்ணு வித்தியாசம் இல்லை. அதனால அந்த இன்ஜின் இழுக்கணும்னா விசில் அடிக்கணும். விசில் அடிச்சாதான் இன்ஜின் முன்னாடி போவோம், விசில் அடிச்சாதான் இன்ஜின் பின்னாடி போவோம். எந்த விசிலு? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ளக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய விஜய் அடிக்கிற விசிலு. ஆகவே திமுக தாவேகாவுக்கு போட்டிங்கிறது அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழலை பத்தி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஊழலை ஒழிப்பேன்றாரு. ஊழல் பிரஷ்டாச்சார சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் குற்றவாளிகளை எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அட்வைஸ் பண்ணுது. அதையெல்லாம் மீறி இடி கேஸ், ஃபெரா கேஸ், ஃபெரா கேஸ், அப்புறமா லஞ்சம் கொடுத்த கேஸ், அதுல வழக்கு அதெல்லாம் நிலுவையில் இருக்கு, கம்ப்ளீட்டா நிலுவையில் இருக்கு. ஆனா கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்க தினகரனை இந்த பிரதம மந்திரி மேடையில வச்சு பாக்குறாரு சார். அப்ப என்ன காப்பாற்ற போறாரு அவரு? அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மேல வழக்குகள் இருக்குல்ல, அவரு தானே மேடையில் இருக்காரு. ஆகவே வழக்குகளுக்கு சொந்தமாக இருப்பவர்கள், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு, குற்றவாளிகளாக இருப்பவர்கள், அக்யூஸ்ட், இவர்களை எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிப்பீங்க நீங்க? நினைச்சு பாருங்க ராஜவேலு, நான் சாதாரண பிரச்சனையை பேசல. ஆகவே நேத்தி வரைக்கும் யாருக்கு? டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பேர் என்ன தெரியுமா? அப்புறம் தான் நம்ம எல்லாம் சொன்னோம், 3 கார்ல டெல்லியில மாறி போன முகமூடி பழனிசாமின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நான் என்ன இல்ல, எனக்கு என்ன பழனிசாமி போய் சேர சொல்றீங்களா, அதை விட சூசைட் பண்ணிக்கலாம், தூக்குல தொங்கலாம் நாங்கலாம் அப்படின்னு சொன்னாரா? ஹையஸ்ட் ஸ்பீச் அவருது. எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு தீய சக்தியை, கொடியவனை, அயோக்கியனை, இந்த கட்சியை நாசம் செய்தவனை, எங்களிடத்திலிருந்த ஆட்சி அதிகாரம் கட்சி எல்லாத்தையும் புடுங்கி எங்களை நடுரோட்ல என்னையும் எங்க சித்தியும் நிறுத்திய இந்த அயோக்கியனை 2ல் 1 பார்க்கணும்னு சொல்லிதான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சொன்னாரா இல்லையா? நடந்தா இல்லையா? ஆமா. அப்புறம் திடீர்னு என்ன பாசமழை பொங்குது? எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு ஒரே வாரத்துல செஞ்சு ஒரே மேடையில உட்கார்றது என்ன வந்தது சீனு? என்ன சார் இது? மக்கள் காரி துப்ப மாட்டதெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க ராஜவேலு? மக்கள் மனநிலை எப்படி பார்ப்பாங்க? ஒருத்தர் கண்ணில் தண்ணீர் விட்டார் பாருங்க, அந்த ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க கண்ணில் தண்ணி வந்தது அவருக்கு. பாவம், எங்க வீட்டுல கூட ஒத்துக்கல நாங்க பாருங்க. அதாங்க உண்மை. ஒவ்வொரு அதிமுக தொண்டன் வீட்லயும் இந்த மாதிரி திட்டங்களும், இது மாதிரி சேராதவர் சேருவதும், இந்த சேர்க்கையை பார்த்து காரி துப்புவாங்களே தவிர உடல் மாத்திரம் போய் வரும், உயிர் இருக்காது. அது மாதிரி அங்கே அவரோடு இருப்பவர்களுக்கு அதுதான் கதி. ஆகவே இந்த கூட்டணி வெற்றி பெறாது. இது ஊழல் நிறைந்த மந்திரிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது இடி மூலமாக, இன்கம் டாக்ஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்காம பாதுகாத்து நிற்கின்ற மத்திய சர்க்கார் ஏற்படுத்திய கூட்டணி நடக்காது. இங்க ஒன்னும் தமிழ்நாட்டுல ஒன்னும் பப்பு வேகாது. நீங்க ஆளுங்கட்சிய ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஊழல் ஆளுங்கட்சி இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. உங்க மேலேயே ஊழல் சார் புறையோடு நிக்குது. எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கு? என்ன ஆக்ஷன் எடுக்காம விட்டுடுச்சு மத்திய மாநில அரசுகள்? அதுதான் உண்மை. ஆகவே இவங்கெல்லாம் சேர்ந்து அங்க உட்காந்துக்கிட்டு திமுகவை நாங்க பாத்துடுறோம், ஒரு ஸ்லோகன் அது, தேசிய கீத மாதிரி, ஜனகன மனகன அப்படின்ற மாதிரி எப்ப பாரு ஊழல் ஊழல். என்ன ஊழல்? நீ ஊழல் பண்ணிட்டு தினகரன் பேசும்பொழுது, பேட்டி கொடுக்கும்போது பேசும்பொழுது, எனக்கும் பழனிசாமிக்கு இடையே இருப்பது ஒரு கூட்டு குடும்ப பிரச்சனை. எங்களை சேர்க்க மத்திய அமைச்சர் அமித்ஷா 2021 முயற்சி செஞ்சாரு, அப்போது முடியாமல் போச்சு. இப்ப மோடி என்னையும் பழனிசாமியும் ஒன்றாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டாரு. அது திமுக அரசை வீழ்த்துவதற்காக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்காக நாங்க ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், பழசெல்லாம் மறந்துட்டு. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்றாரு, நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் இருந்தது, நாங்க எப்ப சந்திச்சோமோ எப்ப இந்த மாதிரி ஒன்றிணைஞ்சோமோ அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இந்த 2026
அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேனீக்கள் போல சுறுசுறுப்பா செயல்படுவோம் அப்படிங்கிறாரு. ஏங்க நினைச்சு அந்த ஆள் தான் பேசுறாருன்னு அதை வேற ரிப்பீட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. முதல்ல நடந்து போச்சு, இனிமே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோங்கிறாங்க. 300 சி மாறி இருக்கு. எவ்வளோ ஒரே ஷாக்கா இல்ல? காலையில உங்களுக்கு 300 சி மாறி இருக்கான் சார். 300 சீனா என்ன? 300 சீனா நீங்க 300 கோடி நினைச்சுக்காதீங்க. குரோர் இல்ல, 300 சாக்லேட்னு எடுத்துக்கோங்க. 300 சாக்லேட் மாறி இருக்கு. அதனால இனிப்பான சாக்லேட் மாறி 300 வந்த உடனே அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு அத பத்திரமா வச்சுக்கிட்டு அடகு வச்சுட்டாரு, அடமான வச்சுட்டாரு. எந்த பழனிசாமிய நாசம் பண்ணுவேன், முடிச்சே காமிப்பன்னு சபதம் ஏத்தாரோ அந்த பழனிசாமிய அன்பு சகோதரர் அவர் தலைமை ஏற்கிறோம். யார் தலைமைய? நேற்று வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் மறந்துடுமா நாங்க? அப்புறம் என்ன யோகியத்திற்கு மற்ற கட்சிகளை பேசுறதுக்கு உங்களுக்கு? நீங்களும் மறந்துருங்க. இப்ப திமுக சொன்னிச்சு சார், எது செய்யறேன்னு செய்யல சார், மறந்துருங்க. அப்ப நீங்க உங்களை அங்க போய் கொஸ்டின் எழுப்புறீங்க. நீங்க ஒரு மேடையை போட்டு ஓன்னு கத்துறீங்க பிரஷ்டாச்சார் ஊழல்னு. நேற்று வரைக்கும் பேசுறத மறந்த மாதிரி மறந்துருங்க. நான் கேட்கறது நியாயமான கேள்விங்க. அது மாத்திரம் ஞாபகம் இருக்கு இல்ல? அப்ப இது ஏன் ஞாபகம் வரல? ஆகவே சாக்லேட் பண்ற விஷயம் இது. என்னது சாக்லேட் எல்லாம்? பாரி சாக்லேட், பிளாக் சாக்லேட், சூப்பரா இருக்கும். ஆகவே வித்தாச்சு சார். அது பாவம் அங்க இருக்க அமமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு புரியணும். ஏன்டா இப்படி ஒரு சேஞ்சஸ் வருது? இப்படி நாளெல்லாம் பேசி உயிரோட்டமா இருந்த தலைவர் எடப்பாடியை ஒழிக்கணும்னாரு. தென் தமிழகத்துல குறிப்பா மறவர்கள் அந்த சமுதாயம் கிட்டத்தட்ட நான் ஜாதியை பத்தி பேசாதவங்க இருந்தால் தென் தமிழகத்தினுடைய மக்கள் 99% எவனோ ஒட்டிட்டு இருப்பான் பதவிக்காக. அவனை விட்டா 99% தென் தமிழகத்தினுடைய மக்களுடைய எதிரிதான் யாரு? பழனிசாமி. ஆகவே இவர் கூட சேர்ந்து போனார்னா அந்த எதிர்ப்பலைகள் எப்படி வீசுன்னு சொல்லி தென் தமிழகத்துல தெரியும். என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்க எதிர்ப்பலை வீசுங்கிறீங்க. நேற்று அவர் பேசும்போது 210 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறாரு. அவரை சொல்லல சார். கூட்டணி வெற்றி பெறும், அது வெற்றி பெறும்னா அவர் திமுகவையோ தாவேக்காவையோ சொல்லிட்டு இருக்காரு சார். அவருக்கு தெரியும் வராது, ஒண்ணும் வராதுன்னு. இது சும்மா ஏமாத்துற வேலை தானே. 40 நமதி, நாளை நமதி, நமக்கு தான் எல்லாம் வரும்னு சொல்லி நாடாளுமன்றத்துல சொல்லியா 40 அப்புறம் 0ல போயிடுச்சு இல்ல? எங்க வந்துச்சு 40? அமமுக துணை பொதுச் செயலாளர் இருந்த மாணிக்க ராஜா அவர் திமுக இணைஞ்சிருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருங்க. இவருக்கு தென் தமிழகத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருந்திருந்தா அவர் தான். ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டை கட் பண்ணி ஏமாத்திட்டு மாபெரும் வெற்றியை பெற்று வெளியில வந்து எங்களாலெல்லாம் திரும்பி உள்ளேயே போக முடியாம ஆர்கே நகர்ல அந்த மக்களை சந்திக்காத ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இந்த தினகரன் தான். அதுக்கு பின்னாடி போய் கடம்பூர் ராஜு கிட்ட போய் தோத்தாரு. எங்க தென் தமிழகத்துல போனாரு. அப்ப கூட இவர் தான் ஸ்ட்ராங்கா பக்கத்துல மாணிக்க ராஜா தான் நின்னார். அவருக்கு நின்று 2வது இடத்துக்கு வர்ற காரணமும் அவர் தான். அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த ஆள் மாணிக்க ராஜா. அதுல ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல நான் தானே இவர்களுக்கு முன்னுரை எழுதுனே நான் தான். அதனால எனக்கு தெரியும் மாணிக்க ராஜா யாருன்னு. ஆகவே இந்த பாஞ்சாலங்குறிச்சி பெல்ட், அந்த பெல்ட்ல கண்டினியூஸா சேர்மனா இருந்தவர். எல்லாம் நியாயம் சார். என்ன சார், சூடு சொரணை இருக்கு சார், உப்பு போட்டு தானே சாப்பிட்றாங்க அவங்க எல்லாம். அதுல மாணிக்க ராஜாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு, வெளியில வந்துட்டார். அவ்வளவுதான். அவர் எங்கேயோ போய் சேரட்டும். அதுக்கு அவருடைய தனிப்பட்ட அவருடைய கருத்து, அவர் சொல்ற மாதிரி அது அவருடைய விருப்பம். ஆகவே அதை சொல்ல. ஆனா அவருக்கு தூணா இருந்தவர், துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு உயர்ந்து வந்தவர், அவரை உயர்த்தி பிடிச்சவர் இவர் தான். அவரே வெளியில போறாருன்னா அங்க எஞ்சியோர் மிஞ்சியோர்னு பாவம் நலிந்தவர்கள் ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க கூட, முன்னாள் எம்எல்ஏ அவங்க. இனிமேலாவது நீங்க யோசனை பண்ணுங்க. அந்த 300 சாக்லேட்டை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க முடிவெடுங்க. அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அமைச்சிருவோம். அம்மா ஆட்சி அமைச்சிருவோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? அம்மா ஆட்சி அமைப்போன்றவருக்கு ஏன் சார், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி குஜராத்ல முதலமைச்சரையே எங்க அம்மா வீட்டு போய சோடத்துக்கு சாப்பிட்டுட்டு வெளியில போய் அம்மாவை பார்த்தா பயம். இந்திய திருநாட்டிலே இருக்க அரசியல்வாதிக்கு அம்மா ஒருத்தர் தான் சிம்ம சொப்பனமா இருந்தவங்க. அந்த மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அவங்கெல்லாம் பயம். அவ்வளவு மரியாதையா இருந்த மோடி
அப்புறம் அப்படி இப்படி அத்வானியை தள்ளி விட்டு பிரதம மந்திரியா அந்த நாட்டுக்கு வந்தாரு. இது வரலாறு விடுங்க போட்டும். அவர் ஈக்குவலா இவருக்கு படம் சார் மேடையில. அவர் ஒரு பக்கம் கையை நீட்டுறாரு. வரலாறு நிறைந்த பிரதம மந்திரின்னு சொல்லிக்கக்கூடிய அவர், இந்திய நாட்டின் பிரதம மந்திரி ஒரு பக்கம் கை நீட்டுறாரு. அவர் அளவுக்கு கட் அவுட். ஏன்னா பாதி செலவு பண்ணிட்டாங்களாம். அதனால இவர் படத்தை இவர் சௌரியத்துக்கு போட்டாரு. அவங்க செலவு பண்ணது பிஜேபி, அவங்க சௌரியத்துக்கு போட்டாங்க. ஓகே, ரைட், இருக்கட்டும் சார். என்ன ஆட்சி சொன்னீங்க சார் ராஜவேலு? அம்மா ஆச்சு அப்படின்னாங்க. அம்மா ஆச்சு. அம்மா போட்டோ ஒரு போட்டோவையும் காணுமே. கட் அவுட்ல விசில் அடிச்சா, கொஞ்சம் வேகமா விசில் அடிச்சா வெடிச்சு போற குக்கர்லாம் இருக்கு கட் அவுட்ல. அம்மா படம் இருக்கா? ஏன் அந்த சைஸுக்கு நீ அம்மா படத்தை போட்டு உன் படத்தை சின்னதா பக்கத்துல போட்டுக்க வேண்டியதானே? நாடு பாராட்டி இருக்குமே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இருக்கா? வாயளவுல பிரதமர் பேசினாரு, நாங்க பிறந்தநாள் விழாலாம் எடுத்தோம்னு சொல்லி. அப்ப அவருக்கு தெரியாதா பின்னாடி திரும்பி பார்த்தா படம் இருக்கிறது? எங்கேயாவது இவரை முதலமைச்சர்னு சொன்னாரா? அதிமுக ஆட்சி வரும்னு பிரதமர் சொன்னாரா? என்டி ஆட்சி வரும்னாரு. சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, பேரறிஞர் அண்ணா, ஐயோ அது பெரிய ஐயோ தலையில அடிச்சுக்கணும் நேத்தி. இவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு திருக்குறளை சொல்லி கண்ணாபின்னான்னு போயிடுச்சு. அந்த சேக்கிடார் கம்பராமாயணத்தை எழுதுன மாதிரி அந்த திருக்குறளை சொல்ல வராம தடுமாறுறாரு. இவரை யார் கேட்டா திருக்குறள் எல்லாம் சொல்ல சொல்லி? யோசனை பண்ணுங்க. அந்த மேடையில நின்றுட்டு திருக்குறளை பத்தி பேசி அதை அசிங்கப்படுத்தி, திருக்குறளையும் நேத்தி விட்டு வைக்கல, அதையும் அசிங்கப்படுத்தினார் இவரு. அது ஒண்ணுதான் பாக்கியா இருந்தது, திருவள்ளுவர் அவமானப்படுத்துறது. என்னவோ கஷ்டகாலம் போங்க சார். அதனால நேத்தி கூட்டம் இருக்கு பாருங்க, உதட்ட அளவுல மோடி தலைவரையும் அம்மா பேரையெல்லாம் சொல்றது, மத்தவங்க சொல்றது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நேத்தி எங்க ஆப்பு நேத்தி ஓரமா உட்கார வச்சுட்டு திட்டம் போட்டு இந்த கட்சி வளர்ச்சிக்கு காரணமா இருந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அவர் பேரை நாங்க சொன்னா நீங்க கிக்குன்னு ஒரு சவுண்ட் விடுவீங்க அதுல. அதனால அவருடைய பேரை சொல்லாமலே முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஓரமா உட்கார வச்சு அவருக்கு பிரதமர் கை கொடுக்காம அவர் பேரை மேடையில சொல்லாம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க. இனிமேல் அவர் தான் முடிவு பண்ண அங்க இருக்கிறதா வெளியில போகணுமான்னு அந்த முடிவை அவர் எடுப்பார். நேத்தி அவரை திட்டம் போட்டு அவமானப்படுத்தி அவரை பேச விடாம பண்ணி அவர் பெயரையும் சொல்லாம, யார் சொன்னது தெரியுங்களா? தற்குறி. ஏர் லாங்குவேஜ்ல எடப்பாடி பழனிசாமி தற்குறின்னு சொன்னாரு. அந்த தற்குறி தான் பேரை சொன்னிச்சு, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேரை. ஒரே கைத்தட்டல். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருக்க முடியாது. யாரு? அமித்ஷா பொறுக்க முடியாம போயிட்டாரு, மோடியும் பொறுக்க முடியாது. இதுதான் நேத்தி நடந்தது சார். புயல் வந்தது, கரையை கடந்ததுன்ற மாதிரி நேத்து புயல் வந்தது. அங்க அந்த கரையை கடந்து வெளியில போயிடுச்சு. அதால கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த கூட்டத்தால பாதிப்பு தான் ஏற்பட்டதே தவிர நேத்தி எந்தவித சாதகமும் கிடையாது. அதை வச்சு 100 ஓட்டு வராது. கூட்டப்பட்ட கூட்டம் கலைந்தோடியது, முடிந்தது. இந்த கூட்டணி என்னால் அழிவுதான் வரும். இந்த 3 பேரும் சேர்ந்து ஓட்டு வராது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேருனா பாஜக, அதிமுக, அமமுகவா? அதிமுக, அமமுக, பாமகவா? அதை விட்டுருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க ஓட்டே கிடையாதுங்க. நீங்க எங்க போய் அதை பேர சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது, அப்பா வயசான காலத்துல எதிர்த்து நின்று அப்பா படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுத்து, டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்து, அரசியல் தலைவராக்கி, அதுக்கு பின்னாடி எம்பி இல்லாம மந்திரி ஆக்கின அந்த அன்புமணி, அவர் தான் ஊழல் இருக்குன்னு சொன்னேன். இவரை டயர் நக்கின்னு சொன்னவர். யார? இவரை டயர் நக்கி, உனக்கு என்ன பினான்ஸை பத்தி தெரியும், நீ எல்லாம் ஆட்சி செஞ்சு எங்க புரியும்னு சொன்னவர் அவரு. அப்புறம் அவரை பத்தி கண்ணா பின்னான்னு பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவரு. இவங்க 2 பேர்த்தையும் மீறி பேசுறது நம்ம டிடிவி தினகரன். இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி உருவிடாது. அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, காரி தான் துப்புவாங்க. இதுதான் நடக்கும். ஆகவே 26ல எந்த பயனும் அளிக்காது. 26க்கு பின்னாடி தான் இதையெல்லாம் என்ன வேலுமணியும் தங்கமணியும் ஏமாத்திட்டாங்கன்னு இந்த பிரைம் மினிஸ்டருக்கு கோபம் வரும், அமித்ஷாவுக்கு கோபம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டத்தை நாம் வேடிக்கை பார்ப்போம். மீண்டும் அதை பத்தி பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்புல சந்திப்போம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.